ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7 திருக்குறள் தொடர்பான செய்திகளில் அன்புடைமை அந்த அதிகாரம் ப்ளஸ் கல்வி 2 அதிகாரத்திற்கான கேள்விகள், அதுலேருந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கான ஸ்கூல் புக் மெட்டீரியல், அதுக்கான ரிவிஷன் வீடியோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் மெட்டீரியலில் 10 திருக்குறள், அது அன்புடைமை கல்வி 2 அதிகாரங்களையும் 10 திருக்குறள், அதுக்கான பொருள் என்ன அப்படின்றதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். முதல்ல அன்புடைமை அந்த அதிகாரம் பார்க்கலாம். எதை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அன்பு. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததும் எது கண்ணீராக வெளிப்பட்டு எது நிற்கும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அன்பு. யார் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியதென்று எண்ணுவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அன்பு இல்லாதவர். அன்பு இல்லாதவர் தான் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது அப்படின்னு எண்ணுவாங்களாம். அடுத்தது, யார் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பிறருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணுவாங்க அப்படின்னா அன்புடையவர். உடலோடு உயிர் இணைந்து இருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு எது இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க அப்படின்னா அன்பு இணைந்திருக்க வேண்டும். நம்ம உடலோட எப்படி உயிரானது இணைந்திருக்கோ அதே போல் நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையோட நெறி கூட அன்பும் கலந்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஒருவருக்கு விருப்பத்தை தருவது எது அப்படின்னா அன்பு. அன்பு தான் ஒருவருக்கு விருப்பத்தை தரும். அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தருவது விருப்பம். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். அன்பினால் உண்டாகும் விருப்பம் எதனை தருவதாக வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நல்ல நட்பு. அன்பினால் உண்டாகக்கூடிய விருப்பம் நமக்கு நல்ல நட்பை தரும். உலகில் மகிழ்ச்சியாக உடையவர் யார் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்கள்தான் மகிழ்ச்சியாக உடையவர். வீரத்திற்கு துணை எது அப்படின்னா அன்பு. எலும்பு இல்லாத உயிருக்கு எடுத்துக்காட்டு புழு. எலும்பு இல்லாத உயிர்களை வருத்தி அளிப்பது எது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க அப்படின்னா வெயில். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அளிக்கும். அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள மரம் எந்த நிலத்தை சார்ந்தது அப்படின்னா பாலை நிலத்தை சார்ந்தது. பாலை நில மரம் வற்று போனால் தளிர்க்காது என்பதை எதற்கு நிகராக வள்ளுவர் ஒப்பிட்டு கூறுகிறார் அப்படின்னா நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதருடைய வாழ்க்கைக்கு நிகராக பாலை நிற மரத்தை ஒப்பிடுகிறார். யாருடைய வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்கன்னா நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுடைய வாழ்க்கையானது தளிர்க்காது. கை கால் முதலிய உறுப்புகளால் யாருக்கு பயனில்லை என்கிறார் வள்ளுவர் அப்படின்னா நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு பயனில்லை. யார் உடலை வெறும் தோளால் மூடிய எலும்பு என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அன்பு இல்லாதவர். அடுத்து பாருங்கள், சொற்பொருள் இதில் உள்ளது. ஆர்வலர் அன்புடையவர். புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். வழக்கு வாழ்க்கை நெறி. என்பு எலும்பு. ஆருயிர் அருமையான உயிர். ஈனும் தரும். ஆர்வம் விருப்பம். நண்பு நட்பு. வையகம் உலகம். என்பார்கள். மரம் வீரம். என்பிலது எலும்பு இல்லாதது. அன்பிலது அன்பில்லாத உயிர்கள். வற்றல் மரம் வாடிய மரம். புறத்துறுப்பு உடல் உறுப்புக்கள். அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அன்பு. வன்பார்கண் பாலை நிலத்தில் தளிர்த்தது போல. அடுத்து பிரித்தெழுதுக. அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. வன்பார்கண் வன்பால் கூட்டல் கண். தளிர்த்து கூட்டல் அற்று. அடுத்தது கல்வி அந்த அதிகாரம் பார்க்கலாம். நூல்களை எவ்வாறு கற்க வேண்டுமென வள்ளுவர் கூறுகிறார். குற்றமற கற்க வேண்டும். எவை இரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா எண்ணும் எழுத்தும். கண் இருப்பினும் அது புண் என்று யாருக்கு கருதப்படும் அப்படின்னா கல்லாதவர்களுக்கு. அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் பொழுது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி வருந்துவதும் யாருடைய இயல்பு அப்படின்னா புலவருடைய இயல்பு. யாரின் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்கது உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளுவர். அப்படின்னா செல்வம் உடையவர் முன் தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல படிக்க நமக்கு என்ன கிடைக்கும்னா அறிவு வளரும். யாருக்கு எந்த நாடும் தன் நாடு ஆகும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கற்றவருக்கு.
7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பாக அமைவது எது என வள்ளுவர் கூறுகிறார்னா, அந்த பிறப்பில் அவன் கற்ற கல்வியானது 7 பிறவிகளுக்கும் அவனுக்கு துணை. ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் எதுனா கல்வி. தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு மேலும் கற்க விரும்புவர் யார்னா கற்றவர்கள் மேலும் கற்க விரும்புவர். அடுத்த அணி இந்த அதிகாரத்தில் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அணிவு. இதில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. சொற்பொருள் பாருங்கள். கசடு குற்றம் நிற்க கற்றபடி நிற்க. எண்கள் கணக்கு எழுத்து இலக்கண இலக்கியங்கள். உவப்ப மகிழ தலைக்கூடி ஒன்று சேர்ந்து. உடையார் செல்வர் இல்லர் ஏழை ஏக்கற்று கவலைப்பட்டு. கடையர் தாழ்ந்தவர் தொட்டனைத்து தோண்டுமளவு. மாந்தர் மக்கள் சாந்துணையும் சாகும் வரையிலும். ஏமாப்பு பாதுகாப்பு. காமொருவர் விரும்புவர். விழுச்செல்வம் சிறந்த செல்வம். மாடு செல்வம். பிரித்து எழுதுக. கசடற கசடு கூட்டலற. எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப. மணற்கேணி மணல் கூட்டல் கேணி. கற்றறிந்தார் கற்று கூட்டல் அறிந்தார். எண்ணென்ப எண் கூட்டல் என்ப. கண்ணுடையார் கண் கூட்டல் உடையார். இவ்வளவுதான் நமக்கு கல்வி மற்றும் அன்புடைமை 2 அதிகாரத்தில் உள்ள கேள்விகள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.